என்னடா? ஆமாடா. ஆமா, உங்க அப்பாவுக்கு உனக்கு ஒரே தகராறு வந்தது. சொத்தெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துட்டானா இல்லையா? என்னடா முழிக்கிற? முத்கற்பா. முத்துக்கருப்பா, என் பேரு அம்மாவாசையா. நான் பிறந்தது எங்க அப்பன் செத்து போயிட்டாராம். அவர் மூஞ்சியை நான் பார்த்ததே இல்ல. என்னையா உணர்ற? பொய் சொல்ற, பொய் சொல்ற. நீ பட்ட பகல்லையே பணி விடுதுன்றிய. அடாங். அடடா, நம்ம லட்சுமி சின்ன வயசுல அரப்பாவாடை கட்டிக்கிட்டு அரைக்குறையா தெரியுத. இப்போ என்னடா, என்னமா வளர்ந்துட்ட? அக்கா அக்கா, பாருங்க அந்தால் என்னென்னமோ சொல்லுது. இங்க வந்து சவுடால் அடிக்கிறியா? அட, இங்க இருந்தது எங்கடா போச்சு? டேய், ஐயோ, இவ்வளவு பெரிய ஆலமரம், அது உங்களை என்னடா பண்ணிடுச்சு? ஐயோ, ஒரு பட்டாளமே படுத்து தூங்கலாமே. டேய், என்னடா பண்ணிட்டு? என்ன கிண்டலா பண்ற? நீ பிறந்து வளர்ந்து 30 வருஷமா இதே ஊர்ல இருக்க. இங்க ஏறி ஆலமரம். அட பில்லக்கா பசங்களா, கொஞ்சம் ஏமாந்தா குளத்துக்குள்ள கோயிலையே மறைச்சிருவீங்களே. டேய், கேட்கறதுக்கு ஆள் இல்லாம அவ ஊரையே நாசம் பண்ணிட்டான். கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கலாம். டேய், வந்துட்டேன்டா, நான் வந்துட்டேன். எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன், உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். வரேன்டா, வரேன். எவனோ ஒருத்தன் நம்ம ஊருக்கு வந்து அவனா பேசிட்டு அவனா போய்கிட்டு, யாரா ஒருத்தன் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி, நீ யாரா, எங்க வந்த, எந்த ஊரு அப்படின்னு எவனாலும் கேட்டீங்களா? அச்சனா பள்ளிகள் கேட்கிறேன். என் பேர் தெரியுமா உனக்கு? தெரியாது. வந்து சொல்றேன். என்ன நான் சொல்றேன், நீ ஹலோ, வணக்கம். என் பேர் ராமச்சந்திரன். சுருக்கமா சந்திரன் கூப்பிடுவாங்க. செருப்பா இருந்தா வாசல்லே கைட்டு வச்சு வந்திருப்பேன். இது ஷூ ஆச்சே. கரெக்டா 1/4 மணி நேரம், மாட்ட 1/4 மணி நேரம். அதுக்குள்ள உங்ககிட்ட பேசியே முடிச்சுட்டு போயிடானே. ஏ ராசமா, என்ன குழம்பு ரொம்ப புளிக்குது? புளி புதுசுங்கய்யா. ஓ, நான் யாருன்னு சொல்லவே இல்லையே, கோச்சிக்காதீங்க. ஆமா, இந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் 3 வருஷமா மூடி கிடக்குதாமே. அதனால அதோட சாவியை வாங்கி பள்ளிக்கூடத்தை நடத்த வந்திருக்கிற வாத்தியார் தான் நான். இத்தனை நாள் மறந்துருந்தேன், இப்ப ஏன் இந்த கூட்டு? உங்களுக்கு பிடிக்காதுதான், ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். என்னங்க இது? எனக்கு சொல்றீங்களா இல்ல நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? புரியலையே. ராவண சபைக்கு அனுமார் வந்த மாதிரி நான் தனியா நின்னுட்டு இருக்கேன். ஹலோ, கொஞ்சம் கவனிங்க. நிக்கும் போதே நிமிந்து பேசுற, உட்கார சொன்னா எதுக்கு பேசுற? ஆமா, அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து என்ன பண்ண போற? பள்ளிக்கூடம் நடத்த போறேன். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தர போறேன். பல வருஷமா பெரிய அதிகாரிகள் எல்லாம் முயற்சி பண்ணி முடியாம போனதுன்னு உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டுதான் ஆர்டர் அடிக்க சொன்னேன். ஒரு நம்பிக்கையில தான் உங்ககிட்ட சாவியை கேட்கிறேன். தர சொல்றேன். ஒரு வாரம் பாரு, படிக்க குழந்தைங்க வரலன்னா பள்ளிக்கூடத்தை மூடிட்டு என்கிட்ட வா. நான் 1 மாசம் சம்பளம் தரேன், வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு. எப்படி 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 ஊரை விட்டு போவா? இந்த ஊர் குழந்தைங்க பாடம் படிக்கிற குரலோசை நான் கேட்கணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதான் என்னோட லட்சியம். ஏன் பொண்ணு, வந்ததுல இருந்து நானும் உன்னைய பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் மனசை விட்டு எதையுமே பேச மாட்டேங்கிறியா? பழனி உன்னை நல்லா வச்சிருக்கா இல்லையா? இந்த ஊர் பொம்பளைங்க ரொம்ப பேசுறீங்க. நீ யாரு சொல்ற? ஐயோ, கருவாட்டு அம்மையில வச்சுட்டு வந்திருக்கேன். இது வர என்ன பயந்துட்டியா? வீரனா நெஞ்சு என்னமோ திக்குதுக்குன்னது. நீ இப்படி பயப்படுவேன்னு நான் என்னத்த கண்டேன்? ஆமா, நீ என்ன திடீர்னு வேலையை விட்டுட்டு வந்துட்ட? அங்கதான் பெரிய சங்கதியே இருக்கு. இந்தாப்பா தொடல என் நேரத்துக்கு ஏத்தப்பல ரொம்ப நல்லா இருக்கு. வச்சு பார்த்தா என்ன தெரியும்? கட்டு புள்ள. சரி, எங்க போற? இங்கே கட்டு. ஆசை பாரு. ஏய், நான் என்ன வேத்தாளா? பெரிய கிராக்கி பண்ணிக்கிறேன். சரி சரி, நான் கண்ணை முடிக்கிறேன், கட்டு. நீ களவாணி, கண்ணு திறந்துருவ. நீ எங்க போனாலும் என் முன்னாடி தான் கட்டணும். சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. சரி, நான் ஒண்ணு சொல்றேன், நீ அதை திருப்பி சொன்னா உன் முன்னாடி கட்டுறேன். சொல்லு, சொல்றேன். கடல்ல உருளு, உருளுது, பெருளுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. இது நீ மூச்சு விடாம 3 தடவை சொல்லிட்டு வா. சொல்லிட்டு வந்தா 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 என்ன சொல்லணும்? கடல்ல உளறு. உளறாதீங்க, உரலு. ஆமா ஆமா, கடல்ல உரலு. அப்புறம் என்ன பண்ணுது? உருளுது. உருளுது, பொருளுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. சொல்லிட்டேன். மூச்சு விடாம 3 தடவை சொல்லணும். மூச்சு விடாம 3 தடவை சொன்னா மூச்சு நின்னு போயிடும்ல.
அடடடடடா. இம்புட்டு அழகு உனக்கு எங்கிட்டு இருந்து வந்தது? கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. அப்பா, வேற வேலை இல்ல? எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா? வேற என்னவா? அடடா, மறந்தே போயிட்டேன். இங்கே இரு, நான் வந்துடுறேன். திடீர்னு எனக்கு என்ன வந்தது? ஐயா, என்னடா பண்ணி? ஐயா கொடுத்த புடவை பொண்ணு தாய்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளியூர் பொண்ணு, அது மனசு நோகாம நாம தாண்டா நல்லா வச்சுக்கணும். ஆமாங்க ஐயா. அப்ப அவ உங்க கால்ல விழுந்து கும்பிட்டுக்கணும். நான் போய் கூட்டு வரேன். என்னடா பெருசா செஞ்சுட்டேன்னு காலில் விடணுங்கிற? ஐயாவை கும்பிட்டுக்கிட்டா தானே குலம் விருத்தியாகும். இந்தா வந்துடுறேன். பொண்ணு, ஏன் இந்த புடவை அவுத்து போட்ட? மாமா, கட்டினவன் கொடுத்தா பாக்கியம், மத்தவன் கொடுத்தா. மத்தவனா? யார மத்தவன் சொல்ற? ஏய், இந்த கழுத்தை தெரிச்சுக்கொண்டு மரியாதை இந்த புடவையை கட்டு. நான் கட்ட மாட்டேன். கட்ட மாட்டியா? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? ஐயா வச்சுட்டு வந்துட்டேன். அவர் காலில் விழுந்து கும்பிட்டுக்கணும். சீக்கிரம் கட்டிட்டு வா. இது புடவை இல்ல மாமா, கேள்வி. இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. எனக்கு வேண்டாம் மாமா. கண்டதை சொல்லி கழுத புரட்டு பண்ணாத. புடவை கட்டுறியா இல்லையா? ஏய், கட்டுறி கட்டு. அவன் அடிக்கிற சத்தம் கேக்குது, அதட்டுற சத்தம் கேக்குது. அவ அழுகிற சத்தம் கேக்குது. அழுத்தமானவனா? சிந்தாமணி கள்ளு கடைக்கு குறுக்கு வழி. அப்பா, ஏங்க இங்க ஒரு பள்ளிக்கூடம். இதேதான்ப்பா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு. இங்க பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, சத்தம் இல்லாம படிக்குதுங்க. நல்ல பிள்ளைங்க. யாரா நீ? ஹலோ, என் பேர் ராமச்சந்திரன். சுருக்கமா சந்திரன் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி வசதி அப்படி கூப்பிடுங்க. இவன் தான் அந்த சீம கோமாளி. அந்த நீதானா? ஆமா, இந்த பள்ளிக்கூடத்து சாவி உன்கிட்ட எப்படி வந்துச்சு? பொறுப்பு எடுத்துக்கணுமே, அதான் சாவியை வாங்கிட்டு வந்துட்டேன். பொறுப்பா? அப்படின்னா இனிமே இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் வாத்தியார். வாத்தியாரா? யோ வாத்தியார, நீ ஏன் இங்க வந்த? இப்போ நீங்க எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க. அதனால தயவு செய்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போறீங்களா? முதல் கிளாஸ் முடிக்கல, நான் வெளியே போக மாட்டேன். ஓ வாத்தியார, இங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க வர மாட்டாங்க. உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் கவனி. போப்பா போ. இந்த வாத்தியாருக்கு வேலையே இங்கதான். நீங்க வெளியே போனீங்கன்னா குழந்தைங்க படிக்க தானா உள்ள வரும். இந்த ஆளு சொன்னா கேட்க மாட்டான் போல இருக்கு. என்ன தம்பி, ஊரே தெரிஞ்ச மாதிரி சொன்னீங்க, இவங்கள தெரியல? குழந்தைங்க படிக்கிற இடத்துல கழுதைங்க படிக்குது. ஒதுக்கிதானே செய்யும். பாத்துறேன். பெருச்சாளி, இந்த பீடியை பத்த விட. ஏய் வாத்தியார, ஒரு வாட்டி சொன்ன நீ கேட்க மாட்டியா? ராமு, வாத்தியார கொஞ்சம் அனுப்பிச்சு வைடா. For more updates, like, comment, subscribe to our channel.